நான் தேர்ந்தெடுக்கணும், எப்படி நான் ஆன்லைனில் ஒரு தோல்வி அடையாமல் எப்படி சம்பாதிக்கணும், இந்த கேள்வி நிறைய பேருக்கு இப்போ எழுந்திருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, உங்களுடைய வயதை ஒத்து பல நபர்கள் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வெற்றிகரமாக சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் ஆன்லைனில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கண்டிப்பாக இருந்திருக்கும். பட் ஆன்லைனில் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதத்தில் நான் ஒரு போஸ்ட் என்னுடைய techtamilian.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு படிக்கக்கூடிய ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை கிளிக் பண்ணி, அந்த வெப்சைட் லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி விரிவாக நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் எனக்கு படிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, ஒரு வீடியோவை போடுங்க அப்படின்னு யாராவது கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக ஆன்லைன் மூலமாக சம்பாதிக்க இருக்கக்கூடிய வழிகள் அனைத்தும் குறித்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் தெளிவாக பேச போகிறேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகள், நீங்கள் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஆன்லைன் மூலமாக சம்பாதிக்க கிட்டத்தட்ட ஒரு 10 ஐடியாஸ் பார்த்திங்கன்னா இந்த இதில் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ 10 ஐடியாவுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு சூட் ஆகும், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஷூட் ஆகாது. சில பேருக்கு இதையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பயன்படுத்தினா பிடிக்கக்கூடிய விதத்தில் கூட இருக்கும். ஸோ ஒரு பேசிக்காக 10 ஐடியாஸை நான் அந்த வீடியோவில் நிறை குறைகளோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ முதல் ஐடியா என்ன அப்படின்னா, இன்சூரன்ஸ் முகவர். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பார்ட் டைம் ஜாபாக இந்த இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேரே பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் போடுவாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா யாரோ ஒரு இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டை தான் ரீச் அவுட் பண்ணி அவங்க இன்சூரன்ஸ் போடுவாங்க. சப்போஸ் அவங்களுக்கு நீங்களே பார்த்திங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை நம்பி அவங்க இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, பாலிசி வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய இதில் நீங்கள் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக மாறுனீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக ரொம்ப ஈஸியாக நீங்கள் சம்பாதிக்க முடியும். எப்படி இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக ஆகிறது, அது ரொம்ப கடினமான வேலையா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா 18 வயது நிரம்பி இருக்கணும், 10வது நீங்கள் பூர்த்தி செஞ்சுருக்கணும், படித்து முடிச்சிருக்கணும். அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் ஒரு கிளாஸ் உங்களுக்கு எடுப்பாங்க. ஸோ அந்த கிளாஸை அட்டன் பண்ணி நீங்கள் ஒரு சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இந்த இதை செஞ்சுட்டு இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக நீங்கள் மாற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணாவே ஒரு நல்ல இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக நீங்கள் மாற முடியும். ஸோ இப்போது ஆன்லைன்லேயே நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரீ இமெயில் மார்க்கெட்டிங் மூலமாக நிறைய பேருக்கு ஃப்ரீ இமெயில்ஸ் அனுப்பி நீங்கள் அதன் மூலமாக யாருக்கெல்லாம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வேண்டுமோ அவங்கள ரீச் அவுட் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறேன், யாருக்காவது தேவைன்னா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேரை ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ ஆன்லைன் மூலமாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் நீங்கள் சம்பாதிக்கணும், ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்சூரன்ஸ் முகவர் வேலை ஒரு முக்கியமான வேலையாக இருக்கும். நிறைய பேர் ஆன்லைன் மூலமாக சம்பாதிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா முதல் வேலையாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூடியூப்பில் சேனல் ஆரம்பிக்கிறது, அதே மாதிரி ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் நான் அதையும் சொல்லியிருக்கேன். பட் எது ஈஸியானதோ அதை தான் பார்த்திங்கன்னா முன்னாடி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்சூரன்ஸ் முகவர் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இரண்டாவது வழிமுறை என்ன அப்படின்னா ஃப்ரீலான்சிங் வேலைவாய்ப்பு, ஃப்ரீலான்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஃப்ரீலான்ஸ் ஒர்க் அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது. எப்படி நமக்கு ஒரு கம்பெனியில் போயிட்டு நம்ம சேர்ந்து அவங்களுக்காக நம்ம வேலை பார்த்து வேலையை செய்கிறோமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்ஸை பயன்படுத்தி நம்ம யாரோ ஒருவருக்கு தேவைப்படுவோருக்கு வேலையை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நமக்கு பணம் கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்திற்கு அப்வொர்க், பீப்புள் பர் ஹவர், கூல் கன்யா, ஃபீவர்,
ஃப்ரீலான்சர் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் வந்து இருக்குது ஃப்ரீலான்ஸ் ஒர்க் வந்து கொடுக்கறதுக்காக. இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். உங்களுக்கு என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து நல்ல ஸ்கில் இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா போஸ்ட்டு, அதே மாதிரி பேனர் டிசைனிங் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப் தெரிஞ்சவங்க தேவைப்படுறாங்க. ஸோ அந்த தேவைப்படுபவரை அவங்க வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த லிஸ்ட் அவுட்டில் உங்களுக்கு தகுந்த ஒரு வேலையை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்கள ரீச் அவுட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான வேலையை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த வேலையை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு பணம் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கு வந்து நீங்கள் 1 by 1 வந்து கம்ப்ளீட் பண்ண நீங்கள் ஈஸியாக வந்து சம்பாதிக்கலாம். ஸோ இதை வந்து இந்த டைமில் தான் செய்யணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கிறவராக இருக்கலாம், இல்லைன்னா வந்து அலுவலகத்துக்கு போகிறவராக இருக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் பார்ட் டைம் ஜாபாக இந்த ஃப்ரீலான்சிங் வேலைவாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். நாட் ஓன்லி ஃபோட்டோஷாப், நிறைய சின்ன சின்ன வேலைகளை ஜஸ்ட்டு டைப் பண்ணி கொடுக்கறதுக்கு கூட வந்து ஆட்கள் வந்து தேவைப்படுறாங்க. நல்லா வந்து பே பண்ணுற வேலைவாய்ப்புகள்லாம் வந்து நிறையாவே வந்து ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கில் வந்து இருக்குது. ஸோ நிறைய பேர் இதில் சம்பாரிச்சுக்கிட்டும் இருக்காங்க. ஸோ நல்லா நீங்கள் ஒரு வேலையை பார்த்து சூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு கொடுக்குறதன் மூலமாக ஒரு கணிசமான அமௌண்ட்டை ஆன்லைனில் இருந்து நீங்கள் சம்பாதிக்க முடியும். அடுத்து 3வது வழிமுறை என்ன அப்படின்னா கண்டென்ட் ரைட்டிங் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஜாப் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. கண்டென்ட் ரைட் ஜாப் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போது பல இணையதளங்களில் வந்து பார்த்திங்கன்னா பல கட்டுரைகள் வந்து இருக்கும். அந்த கட்டுரைகளை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா யாரோ ஒரு ரைட்டர் தான் வந்து எழுதியிருப்பாங்க. இப்போ உதாரணத்திற்கு ஒரு டூர் பிளாக் இருக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்த பற்றின அனுபவங்கள், அந்த இடத்துக்கு எப்படி போகிறது, அந்த இடம் எப்படி இருக்கும் என்பது உள்ளிட்ட தகவல்களை அனைத்துமே வந்து சேகரித்து ஒருத்தவங்க வந்து ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கட்டுரையை எழுதுகிறவருக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு அதை வந்து அழகாக எழுதக்கூடிய, அதாவது மக்களுக்கு பிடித்த விதத்தில் எழுதக்கூடிய, நல்ல இன்சைட்ஃபுல்லாக எழுதக்கூடிய திறமை வந்து நீங்கள் உள்ளவராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டென்ட் ரைட்டராக வந்து ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீலான்ஸாகவே இதை வந்து பண்ணலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் இருக்குது பார்த்திங்களா, ஃப்ரீலான்சர், அப்வொர்க், குரு இந்த மாதிரி வெப்சைட்ஸில் போயிட்டு நீங்கள் கண்டென்ட் ரைட்டிங் ஜாப்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா இது தேவைப்படுவோர் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ உங்களுடைய ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் அவங்க நேரடியாக உங்களை வந்து பணிக்கு அமர்த்தி உங்களுக்கு வந்து வேலை கொடுக்குறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கண்டென்ட் ரைட்டிங் ஒரு நல்ல விதமான இன்சைட்ஃபுல்லான கண்டென்ட் எழுதுறதுக்கான ஆட்கள் பற்றாக்குறை இன்றைக்கி வரைக்குமே வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ கண்டென்ட் ரைட்டிங் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் வந்து இப்போ போய்கிட்டு இருக்குது. ஸோ கண்டென்ட் ரைட்டிங் மூலமாக ஆன்லைனில் நீங்கள் ஒரு கணிசமான தொகையை ஏர்ன் வந்து பண்ண முடியும். அடுத்து 4வது வழிமுறை என்னென்னா பிளாகிங் ஆரம்பிக்கிறது. பிளாகிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, உங்களுக்கு மக்கள் விரும்பக்கூடிய விதத்தில் எழுதக்கூடிய திறமை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு அந்த கண்டென்ட் எழுதி கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு சிறிய தொகையை வந்து முதலீடு செஞ்சு உங்களுக்காகவே ஒரு வெப்சைட்டை ஆரம்பித்து அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தகவல்கள் அனைத்துமே வந்து பதிவிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இப்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய வெப்சைட்டை வந்து நிறைய பேர் பார்க்குறதுக்கு வந்து வருவாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு விளம்பரங்கள் காட்டப்படும் போது அதற்காக ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ உதாரணத்திற்கு பாருங்கள், இப்போ techtamilian.in அப்படிங்கிறது என்னுடைய வெப்சைட். ஸோ இதே கட்டுரையை நான் வேறு யாருக்கோ வந்து எழுதி கொடுத்துருந்தேன் அப்படின்னா அது வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங்கில் வரும். இப்போ இதை நான் என்னுடைய இணையதளத்திலே வந்து இது பண்ணியிருக்கேன், பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னாவே ஆட்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இந்த ஆட்ஸை நீங்கள் யாராவது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதிலிருந்து எனக்கு வந்து ஒரு கணிசமான அமௌண்ட் வந்து கிடைக்கும். கூகுள் ஆட்சன்ஸில் வந்து டைப் வச்சுருக்கதன் மூலமாக. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பிளாகிங்கில் பண்ண முடியும். அதே மாதிரி பிளாகிங் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் வந்து இதில் வந்து பண்ண முடியும். அது எப்படிங்கிறத அடுத்த செக்ஷனில் வந்து வந்துக்கிட்டே வந்து இருக்குது. ஸோ பிளாகிங் ஆரம்பிக்கிறதன் மூலமாகவும் நீங்கள் ஆன்லைனில் ஒரு கணிசமான தொகையை நீங்கள் ஏர்ன் வந்து பண்ண முடியும். அதற்கடுத்து 5வது செல் யுவர் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா, அதாவது உங்களுடைய பொருட்களை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா
ஆன்லைனில் வந்து விற்பனை வந்து செய்ய முடியும். நீங்கள் முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருட்களை வந்து விற்பனை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கடை வந்து இருக்கணும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏஜென்ட் வந்து வேலை செய்யணும். அவர்கிட்ட வந்து நீங்கள் உங்கள் பொருளை வந்து கொடுக்கணும். அவர் வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் வந்து கொண்டு போய் கொடுத்து விற்பனை வந்து செய்வாங்க. பட் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களுடைய இப்போ உதாரணத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணி நீங்கள் உங்களுடைய கடை ஒரு டிஜிட்டல் ஸ்டோர் ஃப்ரண்ட்டை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணி அதே மாதிரி ஒரு வெப்சைட் ஆரம்பித்தோ உங்களுடைய கஸ்டமர்ஸை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து ரீச் பண்ணி உங்களுடைய ப்ராடக்டை வந்து செல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்டை வந்து தயாரிக்கிறீங்க அப்படின்னா ஆன்லைனை அதாவது இன்டர்நெட்டை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் அந்த பொருட்களை வந்து ஈஸியாக வந்து விற்பனை வந்து செய்ய முடியும். ஸோ இதன் மூலமாகவும் நீங்கள் கணிசமான தொகையை நீங்கள் வந்து சம்பாதிக்க வந்து முடியும். இது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஈஸியான வழிமுறை. அடுத்தது 6வது வழிமுறை என்ன அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் ஜாப். உங்களுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக வந்து சம்பாதிக்கலாம். இப்போ உதாரணத்திற்கு உங்களுக்கு வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து தெரியுது, அதில் நீங்கள் புலமை உடையவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கானது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் டிரான்ஸ்லேஷன் ஜாப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது என்ன அப்படின்னா உங்களுக்கு கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங்குவேஜில் இருக்கும், அது இன்னொரு லாங்குவேஜில் வேணும் அப்படின்னா நிறைய பேர் இந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கை வந்து மேனுவலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கரை வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கணிசமான அமௌண்ட்டை வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்வொர்க்கு, ட்ரூலான்சர், ஃப்ரீலான்ஸ் இந்தியா இந்த வெப்சைட்டுகள்லாம் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பொதுவாக இதில் வந்து ஒரு டிப்ஸ் வந்து கொடுக்குறேன். என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபாரின் லாங்குவேஜ் இப்போ வந்து ஃப்ரெஞ்சு, ரஷ்யன், ஸ்பானிஷ், ஜாப்பனீஸ் இந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் உங்களுக்கு வந்து தெரியுது அப்படின்னா ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இருக்கும். ஸோ இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேரான லாங்குவேஜ் தெரியுது அப்படின்னா ஒரு வேர்டுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து வாங்க முடியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேஷன் ஜாப் அப்படின்னு சொல்கிறது. பலர் வந்து பார்த்திங்கன்னா வேறு மொழிகளில் இருக்கக்கூடிய புத்தகங்களை இன்னொரு மொழிக்கு வந்து மொழிபெயர்ப்புக்கிறதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்லேட்டரை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் உங்களுக்கு பல மொழிகள் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இந்த டிரான்ஸ்லேஷன் ஜாபை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்லைன் மூலமாகவே வந்து பணம் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்து 7வது முறை என்ன அப்படின்னா ஆன்லைன் டுட்டோரியல் க்ரியேட் பண்ணுறது. இது என்ன அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும், வீட்டில் இருந்தே ஒரு குறைவான நேரத்தில் சம்பாதிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை என்ன அப்படின்னா டியூஷன் எடுக்கிறது, அதே மாதிரி கிளாஸஸ் எடுக்கிறது. ஸோ ஈவினிங் டைமில் நீங்கள் ஒரு கிளாஸ் எடுக்கிற டுட்டோரியல் அல்லது டியூஷன் சென்டரை வச்சு எடுக்கிறது மூலமாக நீங்கள் ஆஃப்லைனில் கணிசமான தொகையை வந்து சம்பாதிக்க முடியும். இப்போது ஒரு விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆசிரியர் வந்து இருக்கார் அப்படின்னா அவருடைய டியூஷனை வந்து அவருடைய டியூஷன் இல்லைன்னா டுட்டோரிங் சென்டர் வீடியோஸை வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஆன்லைன் மூலமாக வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணுற நிறைய பேர் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்போ உதாரணத்திற்கு இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்குது அப்படின்னா ஒரு ஆசிரியர் திருச்சியில் ஒரு ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுக்கிறார் அப்படின்னா அந்த ஆன்லைன் கிளாஸை ஏதோ ஒரு தமிழகத்தின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பே பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை வந்து வாங்கி அதில் ஜாயின் பண்ணி அந்த கிளாஸை வந்து கவனிக்கிற ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு ஒரு ஜானரில் நல்ல திறமையாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆன்லைன் டுட்டோரிங் முறையை வந்து பயன்படுத்தி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நிறைய ரிசல்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கூட்டிகிட்டே வந்து இருப்பாங்க. ஸோ நீங்கள் இதன் மூலமாகவும் வந்து ஒரு கணிசமான தொகையை நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அடுத்தது ட்ராவல் ஏஜெண்ட். இப்போது நிறைய ஹோட்டல்ஸ் அதே மாதிரி ட்ராவல் பிளானர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கஸ்டமர்ஸை யாராவது பிடிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல பர்சன்டேஜ் ஆஃப் ஒரு அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமிஷனை வந்து கொடுத்துட்ருக்காங்க. நிறைய டாப் ஹோட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூம் புக்கிங்ஸ் அதே மாதிரி ட்ராவல் பிளானர்ஸுக்கு வந்து நல்ல அமௌண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்ல கான்டாக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி
உங்களால் இந்த மாதிரி டூருக்கு போகிறவங்க இந்த மாதிரி தேவைப்படுவோரை அந்த குறிப்பிட்ட ஹோட்டலுக்கு ரீடைரக்ட் பண்ணி விடுறதன் மூலமாக நீங்கள் கணிசமான தொகையை வந்து கமிஷனை வந்து பெற முடியும். ஸோ டூர் பிளானர் அதே மாதிரி இந்த மாதிரி ஹோட்டல் புக்கிங்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு ஒரு நல்ல டிமாண்ட் வந்து இப்போ வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் அதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து 9வது மெத்தட் என்ன அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. இப்போ உதாரணத்திற்கு இப்போ அமேசானில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது. அது என்ன அப்படின்னா அமேசானில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை நீங்கள் செல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரொமோட் பண்ணி செல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அதன் மூலமாக வந்து ஒரு கமிஷன் தொகையை வந்து பெற முடியும். உதாரணத்திற்கு நீங்கள் அமேசான் அஃபிலியேட்டில் போயிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் லிங்க்கை வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிவிட்டு உங்களுடைய வெப்சைட் அல்லது சோஷியல் மீடியா பேஜஸில் நீங்கள் எம்பர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து யாராவது கிளிக் பண்ணி அமேசானில் ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அதற்கான கமிஷனை அமேசான் உங்களுக்கு தரும். நாட் ஒன்லி அமேசானில் தான் வந்து பார்த்திங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுறவங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஹோட்டல் ரூம் புக்கிங்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை நிறைய பேர் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஆப்ஷன்ஸை. ஸோ நீங்கள் உங்களுக்கு சூட்டபிளான ஒரு இதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கணிசமான அமௌண்ட்டை ஆன்லைன் மூலமாக ஏர்ன் பண்ண முடியும். பிளாகிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய பிளாகிங்கில் டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்களை தான் பேசுகிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் இந்த மாதிரி வெப்சைட் ரெஜிஸ்ட்ரேஷன் அதே மாதிரி ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் இதுக்கான அஃபிலியேட் லிங்க்ஸை வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி யாராவது வாங்கினாங்க அப்படின்னா உங்களுக்கு கமிஷன் நல்ல விதமாகவே வந்து கிடைக்கும். ஸோ இதன் மூலமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்து 10வது மெத்தட் என்ன அப்படின்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது. நிறைய பேர் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா யூடியூப் சேனலை வேகமாக வந்து ஆரம்பிச்சிடுறாங்க. பட் அவங்க என்ன தான் வந்து அதில் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டாலும் சரி பலரால் வந்து பார்த்திங்கன்னா அதில் சக்ஸஸ் அடைய முடிகிறதில்ல. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது தான். தினசரி வந்து பார்த்திங்கன்னா லேக்ஸ் கணக்கில் யூடியூப் சேனல்ஸ் வந்து புதுசாக வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. அதிலிருந்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் சில வழிமுறைகளை பயன்படுத்தினா தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும். ஸோ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து தேவை அப்படிங்கிறத நான் அந்த வெப்சைட்லேயே வந்து எழுதியிருக்கேன். ஸோ அதை படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா techtamil.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய்ட்டு நீங்கள் படிக்கலாம். ஸோ யூடியூப் சேனல் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல விஷயம்தான், ஏர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தடும் கூட. பட் நீங்கள் உங்களுடைய ஐடியாவில் கிளாரிட்டி வந்து வச்சுருக்கணும். ஸோ இதுதான் ட்ராவல் பிளாக் தான் என்னுடைய கோர் ஐடியா அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் போடுறது, இன்னொரு நாளைக்கு வேறு விதமாக வீடியோஸ் போட்டிங்க அப்படின்னா உங்கள் சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நிறைய பேர் வந்து ரீச் அவுட் ஆகாது. ஸோ அதனால் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது வந்து ஒரு ஈஸியான வழிமுறை தான். ஸோ ஈஸியான வழிமுறை அப்படின்னாவே அதை நிறைய பேர் வந்து செய்வாங்க அப்படிங்கிறத மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ப்ராப்பராக ஒரு பிளான் வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்லா அதுலேயும் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் ஆன்லைன் மூலமாக ஏர்ன் பண்ணுறதுக்கான 10 ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். அதில் இருக்கக்கூடிய நிறைய உரைகளையும் வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். தொடர்ச்சியாக நம்ம வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம்.